என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பிரதோஷத்தினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உன்னை சந்திக்க பெருமகிழ்ச்சி கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த விடியல் உனக்கானது. நீ விரும்பிய நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது. அப்படியானால் இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கப் போகிறது என்பதுதானே உண்மை. பெருமகிழ்ச்சியை நீ பெறக்கூடிய இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ விட்டுவிடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ உறுதியாக கொண்டு உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த தருணங்களை உனதாக ஏற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் பேரானந்தத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்த நான் வந்திருக்கின்றேன். மதிக்கின்ற இடத்தில் மரியாதையை பெற்றுக்கொண்டு மதிக்காத இடத்தில் அதை விட்டு விலகி நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷம் என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு உண்மைகளும் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் நம்மை வாழ விடாமல் செய்துவிடும். அதே நேரம் சற்று விழித்து கொண்டு இதுவெல்லாம் என்ன, நாம் நினைத்தால் இதையெல்லாம் கடந்து வர முடியும் என்று நீ ஒரு நொடி நினைத்து விட்டால் போதும். அத்தனை நொடியும் இந்த வாழ்க்கையின் உன் வசமாக மாறிவிடும் அல்லவா? என் குழந்தையே, வேண்டும் என்றே நடக்கின்ற காரியங்கள் தானே. அப்படியானால் நாமும் அதற்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமும் அதற்கு ஏற்றது போல இந்த சூழ்நிலைகளை கடந்து வந்துவிட வேண்டும். எதிர்பாராத நேரங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் விழித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நாம் பிழைத்து கொள்ள வழியை தேட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாமும் போராடி வாழ முடியும். இல்லை என்றால் உன்னை ஆரம்பத்திலேயே முடக்கி விட்டு விடுவார்கள். ஆரம்பத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அப்படியே முடித்து வைக்க எண்ணி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. இனி எல்லாமுமாக உன்னை தேடி நான் வருகின்ற இந்த மாற்றங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நீ அடுத்தடுத்து பெறக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த போகின்றது. உனக்கு இந்த வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை என்னவென்று உணர்த்தப் போகின்றது. எதனால் தெரியுமா? சில சமயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் பொழுது இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஓட நினைத்தாயல்லவா? இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று நீ நினைத்தாயல்லவா? அந்த சிந்தனைகளுக்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை நீ நினைத்தாயல்லவா? இனிமேல் இது என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் நின்று ஒரு வெற்றியை பெறுகிறோம் என்றால் அதற்கான முழுமையான தகுதியும் நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு மாற்றத்திலும் அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நீயாக நின்று ஒரு விஷயத்தை பெற வேண்டும். எந்த ஒரு வெற்றியும் அடுத்தவர்கள் உனக்கு கொடுத்ததாக இருக்கக்கூடாது. நீயாக பெற்றிருந்தால் மட்டும்தான் பின்னாளில் இந்த வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீ சட்டென்று அதிலிருந்து வெளிவந்து விடுவாய். மற்றவர்களின் வாயை பார்த்து கொண்டிருக்காமல், மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் நீயாகவே உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்வாய். நீயாகவே இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்களை சட்டென்று நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமாக உன்னை வழிநடத்தும் காலம், அத்தனை விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும்
நீ விரும்பியதை நிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். இனிமேலும் என் குழந்தை, நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டாயானால் வராகியினுடைய மாற்றங்கள், வராகி தரக்கூடிய திருப்பங்கள் எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாரும் அவ்வளவு சுலபமாக நம்மை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது என்பது உன்னுடைய முழுமையான எண்ணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு சாதாரணமாக ஒருவரை எடை போட்டு கொண்டிருந்தால் அது அவர்களினுடைய தவறல்லவா? உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உனக்குத்தானே தெரியும். உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பது நீ மட்டுமே அறிந்த உண்மை அல்லவா? சுற்றி இருக்கின்றவர்களினுடைய கேள்விகளுக்கும் அவர்களினுடைய எண்ணங்களுக்கும் ஒருபோதும் நீ பொறுப்பாக முடியாது. உன்னை பற்றி இவர்கள் நினைக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் நீ பொறுப்பாக முடியாது. அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இனி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குமோ அதையெல்லாம் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு வேண்டும் என்றே சரியாக்கி கொடுத்துவிட, வேண்டும் என்றே உனக்கு நிறைவேற்றி கொடுத்துவிட எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் இது தவறுதான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் யாருக்கும் இல்லை. தன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்ளவும் யாருக்கும் இங்கு மனம் இருக்கவில்லை. உண்மையில் இன்றிருக்கின்ற பல பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளும் அதுவாகவே இருக்கின்றது. யாரொருவர் தன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை தான் ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்ள முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான வெற்றியை உறுதியாக கொடுக்கும். அப்படி அந்த பிள்ளைகள் பெறுகின்ற வெற்றியானது இந்த வாழ்க்கை முழுமைக்கும் அவர்களுக்கு உறுதியான வெற்றியாக இருக்கும். எந்த நிலையிலும் பின்வாங்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவர்களுக்கு அது இருக்கும். அதை உணராமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இவர்கள் தூக்கி சுமப்பதற்கு என்ன காரணம் என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? எப்பொழுதுமே தனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல், தனக்கு வருகின்ற கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவர்கள் நிற்பதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். பிரச்சனைகளே இல்லாமல் யாரும் இல்லை, கஷ்டங்களே இல்லாமல் இங்கு யாரும் இல்லை. அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய நாட்கள் ஒருவருக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காது. இனியாவது நாம் பெறக்கூடிய வெற்றி என்னவென்பதனை நம்மால் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்ப வேண்டும். எந்த இடத்தில் உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் நின்று நீ வென்று காட்ட வேண்டும். எந்த இடத்தில் உன்னுடைய மனநிலையை சோதித்தார்களோ அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ பேரானந்தத்தை அடைய வேண்டும். இனி நடந்து முடிந்த விஷயம் ஒவ்வொன்றும் உன்னை துன்பப்படுத்த வந்த நேரங்களை எல்லாம் கடந்து இனி உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி இந்த நிலையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு எப்பொழுதுமே நீ மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது, வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த மன நிம்மதியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரும் என்பதனை புரிந்து இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நீ கவனமாக எதிர்கொண்டு மன மகிழ்ச்சியோடு உன்னுடைய வெற்றியை தொடர்ந்திட தயாராகிவிடு.
உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். உன்னை சூழ்ந்து நின்று இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். மனம் உருகி நின்றாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பெற முடியாமல் நீ தவித்து நின்றாலும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உனக்கான ஒரு மாறுதல் கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். வெற்றிக்கு அருகில் நின்று வாழ்க்கையின் வெற்றியை ருசி பார்க்காமல் சென்று விடாதே. எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தும், எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். இனி இந்த நிலை தாண்டி உனக்கான வெற்றி என்னவென்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். எந்த மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்தாயோ, எப்பேற்பட்ட திருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்றாயோ, அத்தனையிலும் உனக்கு பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்த அத்தனை வெற்றியையும் தவறவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இரு. உனக்காக வராகி வருகின்ற காலம் எத்தனை என்பதனை நீ இன்னமும் உணர்ந்திருக்கவில்லை. இது எல்லோருக்கும் விளையாட்டான ஒரு விஷயமாக தெரிந்துவிட்டது. தெய்வம்தான் நான் கண்களில் அடிக்கடி படுகிறதே என்பது போன்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குள்ளும் உருவாக தொடங்கிவிட்டது. ஆனால் இது எத்தனை நாள் இருக்கும்? எத்தனை நாள் இது போன்ற ஒரு வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த இந்த வராகி வருவாள் என்பதனை நீ உணர்ந்திருக்க மாட்டாயல்லவா? அதனால் கிடைக்கின்ற நேரத்தில் அம்மா வருகின்ற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். எல்லாமுமே சில காலம்தான். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சில காலம்தான். இந்த தெய்வத்தின் அன்பை தவிர. ஆனால் அந்த வாய்ப்புகளை தரும் பொழுது அதை நீ பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டு விட்டாயானால் நாளை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிசயங்களை கூட உன்னால் என்னவென்று உணர முடியாமல் போய்விடும். உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களும் உனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கைகளும் என்னவென்று உனக்கு உணர முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியாவது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனி எந்த நிலையிலும் நாம் நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் நமக்காக இருக்கின்றவர்களை நம் வசமாக்க வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நினைத்தாலே போதும். உன்னை சுற்றிலும் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ உறுதியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி அத்தனைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுக்கும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு அள்ளி கொடுக்கும். இந்த பொழுது வெற்றி பொழுதாக, இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியலாக எந்நாளும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய சூழ்நிலைகளை யாரெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ ஒன்றை புரிய வைக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னை மீறி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதனை, உன்னை மீறி இந்த வாழ்க்கையில் யாரும் எதையும் உனக்கு எதிராக செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிய வைக்க வேண்டும். ஒன்றும் தெரியாத பிள்ளை அல்ல. உன்னை ஏளனமாக இவர்கள் நினைப்பதற்கு வாழ்க்கை என்னவென்றும் புரியும். இது நம்மை என்னவாக மாற்ற முயற்சிக்கிறது என்பதும் உனக்கு புரியும். இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இனிமேலும் என் பிள்ளை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீ அடைந்தே தீருவாய் என்பதனை மறந்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நமக்கு வந்தது என்று சொல்லி நீ யார் முன்னிலையிலும் கலங்காதே. எப்பொழுதும் உன்னுடைய கண்ணீரை மற்றவர்கள் முன்னிலையில் நீ வெளிப்படுத்தாதே. உன்னை வீழ்த்துவதற்கு கால நேரம் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் நமக்கு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படு. உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் உன் கைகளில் என்பதனை நினைத்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள். இனி எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல் உன் வெற்றிக்கு நீ உறுதியாக நின்று எப்பொழுதும் பேரானந்தப்படு.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.